ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மறக்காமல் ஷேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த நியூஸ் வந்து ரொம்ப பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிற நியூஸ் தான். என்னென்னா, ரேபிஸ் இல்லாத இந்தியாவே இலக்கு. தேசிய ரேபிஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் மூலம் 2030க்குள் நாய்கள் மூலமாக பரவும் ரேபிஸ் நோயை முற்றிலும் ஒழிப்பது இலக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து தெருநாய்க்கள் வந்து ரொம்ப அட்ராசிட்டி அதிகமாக பண்ணுறதுனால இப்போ ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே கடிச்சதுனால அது வந்து ஒரு கேஸாக ஆரம்பித்து ஒரு ஹைகோர்ட் வரைக்கும் ஒரு கேஸாக கொண்டு போய் இப்போ அதுக்கான நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ரேபிஸ் அந்த தினத்தில் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ரேபிஸ் இல்லாத இந்தியாவே இலக்குன்னு சொல்லிட்டு 2030க்குள்ளே இந்த மாதிரி இந்த நோய் இல்லாமல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி கொஸ்டின் வரும்னா, ரேபிஸ் இல்லாத அந்த வருஷமாக எப்போ கொண்டாடுறாங்கன்னா 2030 அதை தான் தெரிஞ்சுக்கணும். 2021 தொடங்கப்பட்ட NABRE திட்டத்தின் மூலம் ஒரு பகுதியே இந்த தேசிய ரேபிஸ் கட்டுப்பாட்டு திட்டம். ஓகேங்களா? தெருநாய்க்கடி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். ஓகேங்களா? அதான் சொல்கிறேன், தெருநாய் அந்த நாய்க்கடை வழக்கில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரேபிஸ் இல்லாத அந்த மாதிரி இந்திய இலக்கு இந்த எந்த வருஷம் ஆரம்பிக்க பண்ண போகிறாங்கன்னா 2030க்குள்ளே பண்ண போகிறாங்க. தான் முக்கியமான ஒரு நியூஸு. ஓகேங்களா? அதை மட்டும் மறக்காம நோட் பண்ணி வைக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.